மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற அத்தனை மக்களும் மடத்துக்குளம் நகரமே குலுங்குகின்ற அளவிற்கு எழுச்சியோடு ஆர்வத்தோடு மகிழ்ச்சியோடு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் இந்த தொகுதியை வெற்றி பெற்று கொடுப்போம் என்று எழுச்சியோடு நீங்க தெரிவித்த அத்தனை நல்ல மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே மிக சிறப்பாக எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே தலைமையுரையாற்றிய முன்னாள் அமைச்சர் தலைமை நிலைய செயலாளர் மாவட்ட அறிவிச்சவர் எஸ்பி வேலுமணி அவர்களே, இந்த மண்ணின் மைந்தர் மாவட்ட கழக செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் உங்களோடு இருக்கின்ற திரு சி மகேந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் மாவட்ட அறிவிச்சர் உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் அவர்களே, தேர்தல் பிரிவு செயலாளர் எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் இருக்கின்ற மருதராஜ் அவர்களே மற்றும் எஸ்டிகே பார்த்தசாரதி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பொறுப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நபர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்றைக்கு இந்த மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில் இந்த திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இன்றைக்கு இந்த பகுதி மக்களுக்கு தேவையான நன்மைகள் அதிமுக ஆட்சியில் தான் கிடைக்கப்பட்டது. திமுக ஆட்சியில் ஏதாவது கொண்டாந்துருக்காங்களா திட்டத்தை? இந்த தொகுதி மக்களுக்கு திமுக ஆட்சியில் நன்மை கிடைச்சிருக்குதா? இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு, ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற மக்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிப்பதற்காக திருப்பூரில் கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமார் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொடுத்திருக்கிறோம். தனியார் மருத்துவமனைக்கு இணையா அந்த மருத்துவமனை செயல்படக்கூடிய விதத்தில் அந்த மருத்துவமனையை கட்டிய அரசு அதிமுக அரசு. இன்னைக்கு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தனியார் மருத்துவமனைக்கு போனால் பல லட்சம் ரூபாய் செலவாகும். அப்படிப்பட்ட மக்களுக்கு, இந்த மாவட்ட மக்களுக்கு, இந்த மடத்துக்குள் இருக்கின்ற மக்களுக்கு, சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்ட அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும்னால் அந்த திருப்பூர் நகரத்தில் இருக்கின்ற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டு சிறப்பான சிகிச்சை அளிக்கும். இது அதிமுக ஆட்சி கொண்டு வரப்பட்ட திட்டம். அதோட உங்கள் பகுதியில் கால்நடை வளர்ப்பு அதிகம். இந்த கால்நடை வளர்ப்பு விவசாய உபதொழில், ஆகவே அந்த கால்நடை வளர்ப்பு சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு இங்கேயே உடுமலைப்பேட்டை உங்க பகுதிக்கு பக்கத்தில் ஒரு 8-10 கிலோமீட்டர் தான் இருக்கு நினைக்கிறேன். கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சிகளை வைத்து நான் கொடுத்தேன். 250 கோடி, இது 350 கோடி. 200 வாய் பேசுகின்ற மக்களுக்கும் நல்ல சிகிச்சை, வாய் பேசாத ஜீவன்களுக்கும் நல்ல திட்டத்தை கொண்டாந்தோம். கால்நடை மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொடுத்தோம். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விவசாயிகள் செழித்து வாழ வேண்டும், விவசாயிகளுடைய உபதொழிலாக இருக்கின்ற கால்நடை வளர்ப்பு சிறக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி திமுகவில் ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டாந்தாங்களா? அதே போல இன்றைக்கு இந்த நீண்ட நாட்கள் விவசாய பிரச்சனை, இந்த மக்களுக்கு நீர் ஆதாரம் முக்கியம், அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு
ஆனமலையாறு நல்லாறு திட்டம், அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நீங்க போராடி வருகிறீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நானும் மரியாதை சவர் எஸ்பி வேலுமணி அவர்கள், அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள், திரு கேசி கருப்புணர் அவர்கள் எல்லாம் கேரளா மாநிலத்துக்கு சென்று கேரளா முதலமைச்சர்களை நேரிலே சந்தித்து ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்தது. இரண்டு அரசும் உயர்மட்ட குழுவை அமைக்கலாம். அந்த உயர்மட்ட குழு கொடுக்கின்ற அறிக்கையின் அடிப்படையில் இந்த ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றலாம் என்று கேரளா முதலமைச்சர் ஒத்துக்கொண்டார். 2 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இன்றைக்கு கேரளாவுக்கு அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, தமிழ்நாட்டுக்கு அதிகாரி கேரளாவுக்கு சென்றார்கள். அங்கே சுமூகமாக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது. ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் கிடப்பிலே போட்டு விட்டார்கள் திமுக ஆட்சியாளர். ஒரு நீண்ட கால பிரச்சனை. உடம்புக்கு உயிர் எப்படியோ விவசாயிகளுக்கு நீர் முக்கியம். அந்த நீரை பெற்றுத் தருவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கண்ட பொழுது உங்களுடைய பிரச்சனையை உங்களுடைய தூதுவராக இருந்து நீங்க நீண்ட நாட்கள் போராடி கொண்டிருக்கின்ற அந்த ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்திற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்க முயற்சி எடுத்தோம். ஆனா இடையிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் கிடப்பிலே போட்டு விட்டார். எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார், இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி தான் நாட்டுக்கு நல்லது செய்கிறார். ஸ்டாலின் அவர்களே, இங்க இருக்கின்ற மக்கள் நீண்ட காலமாக போராடி வருகிறார்கள். ஆனமலையாறு நல்லாறு திட்டத்திற்கு தீர்வு காண வேண்டும் என்று நீங்கள் இந்தியா கூட்டணியை ஒரு அங்க வைக்கின்றீர்கள். கம்யூனிஸ்ட் கட்சி அங்க வைக்கின்றது. கேரளாவிலே கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி, தமிழகத்திலே உங்களுடைய ஆட்சி. ஆக இரண்டுமே இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்றீர்கள். இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு ஒரு தீர்வு காணுங்கள். இன்னும் 7 மாத காலம் இருக்கின்றது. இப்பொழுதாவது இந்த மக்களுடைய எண்ணங்களை, இந்த மக்களுடைய கோரிக்கைகளை நீண்ட காலமாக எதிர்பார்க்கின்ற இந்த ஆனமலையாறு நல்லாறு திட்டத்திற்கு வடிவம் கொடுக்கின்ற விதமாக கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு ஒரு தீர்வு காணுங்கள். இல்லாவிட்டால் இந்த மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். இந்த மக்கள் உடைய தொழிலே விவசாயம். விவசாயம் தான் என்னுடைய பிரதான தொழில். விவசாயி தொழிலாளி, விவசாயி இரண்டு பேரும் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள். இந்த மக்களுக்கு இந்த அரசு சுரோகம் செய்து கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தோம் கேரள அரசோடு. இந்த விடியா திமுக அரசும் திரு ஸ்டாலின் அவர்களும் கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தால் இதற்கு தீர்வு காணப்பட்டிருக்கும். ஆனால் விவசாயிகளுடைய கோரிக்கையை நிராகரித்த அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். இப்படி மக்கள் விரோத ஆட்சி தேவையா? விவசாயிகள் விரோத ஆட்சி தேவையா? ஆக அண்ணா திமுக ஆட்சி மீண்டும் உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். இந்த ஆனமலையாறு நல்லாறு திட்டம் நிறைவேற்றுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 52 மாத காலம் உருண்டு ஓடிவிட்டது. இந்த 52 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு விவசாயிகளுக்கும் சரி, விவசாய தொழிலாளிக்கும் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரு 5 ஆண்டு 2 முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டோம். வறட்சி நிவாரணம். நம்முடைய விவசாய பெருடி மக்கள் 2017ஆம் ஆண்டு கடுமையான வறட்சி, அவருடைய பயிர்கள் எல்லாம் காய்ந்து சேதமடைந்து விட்டது. உடனடியாக விவசாய பெருடி மக்கள் எங்களை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். எங்களுடைய வாழ்வாதாரமே அந்த விவசாயத்தை நம்பித்தான் இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு நஷ்டீடு வழங்க வேண்டும், எங்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் அப்படி என்று கோரிக்கை வைத்தவுடன் அண்ணா திமுக அரசாங்கம் உடனடியாக அந்த பயிர் சேதத்தை கணக்கிட்டு அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இந்தியாவிலேயே தமிழகத்தில் வறட்சி நிவாரணம் கொடுத்த வரலாறு கிடையாது.
விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற அந்த நிலையை அறிந்து ஏழை விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த நிவாரணத்தை கொடுத்த அரசு அதிமுக அரசு. அதே போல விவசாயிகள் இன்றைக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய கோரிக்கையை ஏற்று அதிமுக அரசாங்கம் நம்முடைய விவசாய பம்பு செட்டுகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரத்தை நாங்கள் வழங்கினோம். இப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு இப்ப ஷிப்ட் முறையில் தான் மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவதாக தெரியுது. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களால் அமைக்கப்பட்டவுடன் மும்முனை மின்சாரம் விவசாய பம்பு செட்டுகளுக்கு வழங்கப்படும். அதே போல பல ஆண்டுகளாக உங்கள் பகுதியில் இருக்கின்ற ஏரி, குளம், குட்டைகள் எதுவுமே தூர் வராமல் இருந்தது. இதனால் மழை காலங்களிலே பெய்கிற நீர் வீணாக கடலில் போய் கலந்தது. இந்த சூழ்நிலையை அறிந்து நம்முடைய விவசாய குடிமக்களுக்கு பருவ காலங்களிலே பெய்கின்ற மழை நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாக கூடாது என்பதற்காக அதிமுக அரசு குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரிகளை விவசாய பங்களிப்புடன் செயல்படுத்தினோம். இதனால் இந்த விவசாயிகள் அந்த ஏரியில் அள்ளப்படுகின்ற வண்டல் மண் விவசாய நிலங்களுக்கு இலவசமாக கொடுத்தோம். இதனால் விவசாயியுடைய பூமி பண்பட்டது, நல்ல விளைச்சல் கொடுத்தது விவசாயிகளுக்கு. ஒருபுறம் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரி ஆழமாக்கப்பட்டது, பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்டது. மறுபுறம் வண்டல் மண் விவசாய நிலத்திற்கு அடி உரமாக பயன்படுத்தப்பட்டது. இன்றைக்கு கோடை காலங்களில் கோடை காலத்திலே நிலத்து நீர் உயர்ந்து விவசாயிகளுக்கு தேவை நீர், குடிப்பதற்கு தேவை நீர். இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தமிழகத்தில் 14,000 ஏரிகள் பொதுப்பணித்துறையின் கீழ் வருது. அதுல முதற்கட்டமாக 6,000 ஏரிகள் நாங்கள் தூர்வாரணும். அடுத்தது உள்ளாட்சி துறையின் மூலமாக 26,000 ஏரி, குளம், குட்டை அனைத்து தூர்வாரப்பட்டது. இப்படி மக்களுடைய தேவை, விவசாயிகளுடைய தேவை, இன்றைக்கு பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும், கிராமத்திலே உணவு உற்பத்தி பெருக்க வேண்டும். இதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, கொரோனா காலத்தில் கடுமையா மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக ஆட்சியில ஒரு வருடம் ரேஷன் கடையில விலையில அரிசி கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம், விலையில சக்கரை கொடுத்தோம். கொடுத்தோம்ல, குடும்பத்துக்கு 1000 பணமும் கொடுத்தோம். அது மட்டுமல்ல, அந்த ஆண்டு தைப்பொங்கல் வந்தது. எல்லா இல்லங்களையும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் 2,500 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்தோம். அதே போல திருமண உதவி திட்டம், நம்முடைய ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு அந்த பருவ காலங்களில் திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்காக அம்மா இருக்கின்ற பொழுது 25,000 50,000 திருமண உதவி திட்டத்தை நிதி கொடுக்கப்பட்டது. தாலிக்கு தங்கம் ஒரு பவுன் இன்னைக்கு 80,000 ரூபாய் ஒரு பவுன், சுமார் 12 லட்சம் பெண்களுக்கு திருமண உதவி திட்டத்தில் தாலிக்கு தங்கத்தில் அந்த குடும்பத்திற்கு கொடுத்து அந்த குடும்பத்தை வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மீண்டும் அதிமுக ஆட்சி மனதுடன் இந்த திருமண திட்டத்திலே இடம்பெறுகின்றவர்களுக்கு மணமகளுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். கிராமம் சூழ்ந்த பகுதி கிராமத்திலே வாழ்கின்ற ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அந்த மக்களுக்கு திறமையான கல்வி கிடைக்க வேண்டும். அதற்காக அம்மாவில் இருக்கின்ற பொழுது நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு 52,35,000 மாணவ செல்வங்களுக்கு அரசு பள்ளியை படித்த அந்த மாணவர்களுக்கு ஒரு லேப்டாப் 12,000 ரூபாய் 52,30,000 பேர் கொடுத்தோம். இதற்காக 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. திறமையான மாணவர்களாக அதிமுக ஆட்சியிலே அரசு பள்ளி படித்த மாணவர்களை நாங்கள் உருவாக்கினோம். வேண்டும் என்ற திட்டமிட்டு
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த ஏழை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான கல்வியை தடை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த லேப்டாப் திட்டத்தை ரத்து செஞ்சிருக்கிறாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு, அரசு பள்ளியை படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும். அதே போல இன்னைக்கு கிராமம் சூழ்ந்த பகுதி, இன்னைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் அம்மா மினி கிளினிக் அண்ணா திமுக ஆட்சியில் நாங்க தொடக்கப்பட்டோம். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே ஏதாவது நோயாய்ப்பட்டா உடனடியாக சிகிச்சை கொடுத்தோம். அப்படி அற்புதமான திட்டம். அது ஸ்டாலினால பொறுக்க முடியல. இந்த திட்டம் தொடர்ந்தா அண்ணா திமுக கட்சிக்கு நல்ல பெயர் வந்துவிடும் என்று அந்த அம்மா மினி கிளினிக் திட்டத்தை ரத்து பண்ணிருக்கிறாங்க. 2000 அம்மா மினி கிளினிக் கொடுத்தோம். அதை ரத்து செய்த அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், ஏழைகளுக்கு நோய்வாய்ப்பட்ட அந்த பகுதியில் சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த திட்டத்தை கூட ஏற்றுக்கொள்ளாத அரசு விடியா திமுக அரசு. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் அண்ணா திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தவுடன் 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். எந்தெந்த பகுதியில் மக்கள் அம்மா மினி கிளினிக் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்களோ அதை பரிசீலித்து தேவையான இடத்தில் 4000 அம்மா மினி கிளினிக் தமிழ்நாடு முழுவதும் தொடங்கப்படும். அதே போல வீடு இல்லாத, வீடு இல்ல, வீட்டு மனை இல்ல, கூரையில் வசிக்கிறாங்க. இப்படி ஏழை மக்கள், அருந்ததியர் மக்கள், அருந்ததியர் மக்கள், இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற மக்கள், அவளுக்கு அற்புதமா பல லட்சம் மதிப்புள்ள காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஏழை குடும்பத்தில் இருக்கின்றவங்க, இந்த அருந்ததியர் சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் திருமணம் ஆகுது குடும்பத்தில், அவர்களுக்கு வீட்டு மனை இல்லை, வீடு இல்லை. அவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுடைய குடும்பத்தில் பையன் பிறந்தா வளர்ந்து திருமணம் ஆன பிறகு அவர் தனி குடித்தனம் போகணும், அவருக்கு வீடு இல்லை, எங்களுக்கு வசதி இல்லை. அப்படிப்பட்ட அருந்ததியர் சமுதாய மக்கள், ஏழை தொழிலாளருடைய குழந்தைகள் தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவளுக்கு அரசாங்கமே இடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கும். இப்ப இருக்கிற வீடு மாதிரி இல்ல, பல லட்சம் மதிப்புள்ள பிரமாதமான வீடு கட்டி கொடுப்போம். அதேபோல விவசாயி தொழிலாளி, அவர்கள் உழைக்கின்றார்கள், அந்த உழைக்கும் தொழிலாளிக்கும் பசு வீடுகள் கொடுத்தோம். விலையிலா கரை மாடு, விலையிலா ஆடு, விலையிலா கோழி எல்லாம் கொடுத்த அண்ணா திமுக ஆட்சியில். அதே போல முதியோர்கள், ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற முதியோர்களுக்கு அவர்களை கண்டறிந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு ஒரே நேரத்தில் முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற சட்டமன்றத்தில் அறிவிப்பு கொடுத்து கிட்டத்தட்ட 90% முதியோர்களை கண்டறிந்து முதியோர் உதவித்தொகை வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதேபோல அண்ணா திமுக ஆட்சியில் நம்முடைய சகோதரிகள் குறித்த நேரத்தில் வேலைக்கு போகணும், வேலை முடிந்து வீடு திரும்பணும். அதற்காக அம்மா இருசக்கர வாகனம் மானிய விலையில கொடுத்தோம். அதையும் திமுக ஆட்சி வந்த பிறகு நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு அம்மா இருசக்கர வாகனம் நம்முடைய சகோதரிகளுக்கு வழங்கப்படும். அதற்காக 25,000 மானியம் கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்க 25,000 மானியம் கொடுக்கப்படும். இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டத்தை திமுக ஆட்சி நிறுத்தப்பட்டுகிறது. அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் நல்ல பல திட்டங்களை நிறுத்தப்பட்ட அந்த திட்டங்கள் எல்லாம் அண்ணா திமுக ஆட்சியிலே தொடரும். இன்றைக்கு விலைவாசி முன்னை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. இன்றைக்கு அரிசி விலை உயர்ந்து போச்சு, பருப்பு விலை உயர்ந்தாச்சு, எண்ணெய் விலை உயர்ந்தாச்சு. ஆனா இந்த அரசாங்கம் விலையை கட்டுப்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல. ஒரு பக்கம் வேலை குறைவு, வருமானம் குறைவு, செலவு அதிகம். ஆகவே இன்னைக்கு உணவுப் பொருளுடைய விலை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. ஆனா இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசு எந்த முயற்சி எடுக்கல. ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. இதே அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது, அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விலை உயர்கின்ற பொழுது, உணவுப் பொருளுடைய விலை உயர்கின்ற பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி 100 கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறியதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கிறதோ அதை கொள்முதல் செஞ்சு
கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அதை சரி செஞ்சு விலையை கட்டுப்படுத்தி வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இந்த பகுதியில் தென்னை விவசாயிகள் நிறைந்திருக்கிறாங்க. அந்த தென்னை விவசாயிகளுக்கு தேவையான உதவியில் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தணும். கொப்பரை தேங்காய் விலை குறைவாக இருந்தது. என்னுடைய கவனத்திற்கு இங்க இருக்கிற விவசாயிகளும் அப்பொழுது அமர்ந்த அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினரும் என்னிடத்தில் தெரிவித்தார்கள். முன்னாடியாக மத்திய அரசுக்கு தெரிவிக்கப்பட்டு அந்த கொப்பரை தேங்காய் விலையை உயர்த்தி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல தென்னை காப்பாற்ற விடுவதற்காக காப்பாற்றி நல்ல விளைச்சலை பெற வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் தென்னை விவசாயிகளுடைய வாழ்க்கை ஏற்ற பெறுவதற்காக அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது மத்திய தென்னை வளர்ச்சி வாரியம் மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைப்பதற்கு சுமார் 100 ஏக்கர் அரசு நிலத்தை கொடுத்தோம். அதன் மூலமாக தென்னை ஆராய்ச்சி வாரியம், தென்னை வளர்ச்சி வாரியம், ஆராய்ச்சி நிலையம் அந்த பகுதியிலே அந்த அரசு நிலையத்திலே அமைக்கப்பட்டு அதன் மூலமாக விவசாயிகளுக்கு தென்னங்கன்று இலவசமாக மானிய விலையிலே விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதோடு இந்த திட்டத்திற்கு இன்றைக்கு தண்ணீர் வேணும். அதற்காக திருமூர்த்தி அணையிலிருந்து இந்த திட்டத்திற்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காக அதிமுக ஆட்சியில் அனுமதி கொடுத்தோம். ஆனா திமுக ஆட்சியில் கிடப்புல போட்டாங்க. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வந்தோட இன்னைக்கு தென்னை வளர்ச்சி வாரியம் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திற்கு அந்த தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்து விவசாயியுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். வாடல் நோய் இன்னைக்கு கேரளா வாடல் நோய் வந்து விட்டது. அந்த வாடல் நோயிலிருந்து விவசாயிகள் அந்த தென்னையை காப்பாற்றி விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில் இன்றைக்கு தென்னையிலிருந்து நீராபானம் தயாரிப்பதற்கு அதிமுக ஆட்சியில் தான் அனுமதி கொடுக்கப்பட்டது. இப்படி பல திட்டத்தை விவசாயிகள் செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கைத்தறி நெசவாளர் நிறைந்த பகுதி. இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து உதவி செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு விலையில்லா மின்சாரம் கைத்தறிக்கு 200 யூனிட், விசைத்தறிக்கு 750 யூனிட், அதோட நெசவாளருக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். அதே போல நெசவாளர் ஏழை விவசாயி நெசவாளர்களுக்கு அதிமுக ஆட்சியில் அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதுபோல நெசவாளர்கள் அவர்கள் நெய்த துணி தேக்கம் நடந்தது. அதையெல்லாம் விற்பனை செய்ய வேண்டும் கோரிக்கை வைத்தாங்க. அதற்காக 350 கோடி இந்த தேக்க நிலையிலே இருந்த கைத்தறி துணிகள் விற்பனை ஆவதற்கு மானியம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக்க புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை 2019 கொடுத்தோம். கொடிசியா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனை பிரபலப்படுத்த 2 ஆண்டுக்கு ஒரு முறை 2 கோடி நிதியுடன் பன்னாட்டு ஜவுளி கொள்கை அதிமுக ஆட்சியில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு தேவையான உதவிகளை செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் இந்த மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். திருப்பூர், கோவை மற்றும் 60 ஆண்டு கனவு திட்டமான நல்லாறு, ஆனைமலையாறு, மேல்நீராறு திட்டம் செயல்படுத்த கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி நீண்ட காலமாக நீ எதிர்பார்க்கின்ற அந்த திட்டம் நிறைவேற்றிக்கொண்டான முயற்சியை மேற்கொள்ளப்படும். புகழ்பெற்ற திருமூர்த்தி அமராவதி அணையில் மண்டல் மண் அல்ல விவசாயிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு அணையின் ஆழம் அதிகப்படுத்தப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி மணந்தவர்கள் திருமூர்த்தி அமராவதி அணையிலிருந்து மண்டல் மண் விவசாயிகளுக்கு அல்ல அனுமதி கொடுக்கப்படும். மடத்துக்குளம் பேரூராட்சி மற்றும் ஊராட்சிகளுக்கு அமைந்த கூட்டுக்குடி திட்ட பழைய குழாய்கள் 85 கோடி மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டு தடையில்லாத குடி வழங்கிய அரசு அதிமுக அரசு.
மடத்துக்குளம் தாலுகாவில் புதிய பேருந்து நிலையம், புதிய வட்டாட்சி அலுவலகம், அரசு மருத்துவமனைக்கு புதிய கட்டிடம், புதிய நீதிமன்ற வளாகம் கொண்டு வந்து இந்த மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்குது. அதேபோல மடத்துக்குளம் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட உடுமலை தாலுகாவில் அரசு கலைக்கல்லூரிக்கு புதிய பாடப்பிரிவுடன் கூடுதல் கட்டிடம், புதிய வட்டார போக்குவரத்து அலுவலகம், வருவாய் கோட்ட அலுவலகம், புதிய அரசு தொழிற்பயிற்சி ITI அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். கனியூர் அமராவதி நகர் தளி பகுதிகளுக்கு காவல் நிலையம் அமைக்கப்பட்டது. கோமரலிங்கம் சங்கரமாநல்லூர் பேரூராட்சிகளுக்கு புதிய பேரூராட்சி அலுவலகம் கட்டப்பட்டது. பொள்ளாச்சி டு திண்டுக்கல் நீண்ட நாள் கோரிக்கை, போக்குவரத்து சிறப்பாக இருப்பதற்காக நாளை வழிச்சாலை 4000 கோடி மதிப்பீட்டில் ஆரம்பிச்சவர் மகேந்திரன் அவர்கள் எம்பியா இருக்கும்போது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரோடு பேசி அற்புதமான சாலை அமைத்து கொடுத்தது அதிமுக ஆட்சி. தேவனபூர், பூலாங்கனூர், எலிமுத்தூர் பகுதியில் புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டது. எரிசனம்பட்டி அரசு சுகாதார நிலையம் அமைக்கப்பட்டது. கோரிக்கை, அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை, அதை சரி செய்ய வேண்டும். விவசாய பெருடு மக்கள் அதிகமாக கரும்பு பயிரிடுறாங்க. அந்த கரும்பு 3 ஆண்டு காலமாக விடியா திமுக ஆட்சியில் அமராவதி சர்க்கரை ஆலை மூடி கிடக்குது. அதை திறப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கையும் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றும். அமராவதி அணையை சுற்றுலா தலமாக அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க. திருமூர்த்தி அணையில் நிறுத்தப்பட்ட படகு சவாரி மற்றும் நவீன பொழுதுபோக்குடன் கூடிய பூங்கா அமைக்க வேண்டும் கேட்டிருக்கேன். இதுவும் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்படும். தக்காளி அதிகமாக விளைச்சல் இருக்குது, அதற்கு சாஸ் தயாரிக்கின்ற ஆலை வேணும் கேட்டிருக்கிறீங்க. அதை அதிமுக ஆட்சியில் பரிசீலிக்கப்படும். PAP பாசனத்தில் 600 ஏக்கருக்கு ஒரு மடை விட்டு ஒரு மடை பாசனம் கொண்டு வர வேண்டும் கோரிக்கை வச்சிருக்கீங்க. அதுவும் படுத்தப்படும். மடத்துக்குளத்தில் காய்கறி குளிர்பதன கிடங்கு, இங்கே அதிகமாக காய்கறி விளைச்சல் இருக்குது, அது கெடாமல் இருப்பதற்கு அந்த காய்கறிகளை பத்திரப்படுத்தி வைப்பதற்கு காய்கறி குளிர்பதன கிடங்கு அமைக்க வேண்டும் கேட்டீங்க. அதுவும் அமைத்து கொடுக்கும். அதே போல அமராவதி அணைக்கு மேல் புதிய அப்பர் அமராவதி அணை வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க. அதுவும் நிறைவேற்ற கொடுக்கப்படும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகளுடன் இன்றைக்கு மின் கட்டணம் 67% மின் கட்டணம் உயர்ந்துட்டது. அதே போல பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில் வீட்டு வரி 100% உயர்ந்தாச்சு. அதே போல கடவரி 150% உயர்ந்துட்டது. குடிவரி உயர்த்தப்பட்டு விட்டது. அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கின்ற பொழுது பல அறிவிப்புகளை விட்டாங்க. தேர்தல் அறிவிப்பில் பல அறிவிப்புகள் விட்டாங்க. அதுல 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு 150 நாள் கொடுப்பதா சொன்னாங்க. கொடுத்தாங்களாமா? 100 நாள 150 நாளா உயர்த்தினாங்களா? உயர்த்தல. இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளிக்கு முழுமையா சம்பளம் கூட கொடுக்கல. உண்மைதானே? அதிமுக கட்சி மத்திய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி அழுத்தம் கொடுத்து அந்த ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சம்பளத்தை பெறுவதற்கு முதல் கட்டமா 2999 கோடி மத்திய அரசோடு நாங்க பேசி முதல் கட்டம் வாங்கி கொடுத்தது அதிமுக கட்சி. ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலிலே நம்முடைய அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி வெற்றி வேட்பாளருக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யணும். இந்த சிறப்பான நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு உறுதுணையாக விளங்கிய கழகத்தினுடைய நிர்வாகிகள் திருமதி ஆர் திவ்ய பாரதி ராஜேஷ் அவர்களே, திரு JK தண்டபாணி அவர்களே, திரு A போகநாதன் அவர்களே, திரு MS காளீஸ்வரன் அவர்களே, திரு SP சிவலிங்கம் அவர்களே, திரு கர்ச்சிக்குமார் அவர்களே, திரு ரா செலியன் அவர்களே, திரு NTP செல்வராஜ் அவர்களே, திரு P அன்னதான பிரபு அவர்களே, திரு KR சிவகுமார் அவர்களே, திரு T ராமலிங்கம் அவர்களே, திரு சரவணன் அவர்களே, திரு TS ரங்கசாமி அவர்களே, திரு S தேவராஜ் அவர்களே, திரு S காமாட்சி சுந்தரம் அவர்களே,
திரு KN பன்னீர்செல்வம் அவர்களே, திரு பி துர்க்கைவேல் அவர்களே, திரு கண்ணன் என்கிற கோபாலகிருஷ்ணன் அவர்களே, திரு K ராமகிருஷ்ணன் அவர்களே, திரு S சஞ்சீவ் அவர்களே, திரு RS தண்டபாணி அவர்களே, திரு ஹாஜி KPM சேட் அவர்களே, திரு தங்கவேல் CTC அவர்களே மற்றும் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த நம்ம கூட்டணி கட்சி சேர்ந்த மாவட்ட தலைவர் திருமதி மோகனப்பிரியா அவர்களே மற்றும் பாஜக மாநில உறுப்பினர் திருமதி ஜோதிஸ்வரி கந்தசாமி அவர்களே, பாஜக மாவட்ட பொதுச்செயலாளர் திரு வடுகுநாதன் அவர்களே, செயற்குழு உறுப்பினர் திரு விஜயராகன் அவர்களே, தமாக புறநகர் மாவட்ட தலைவர் திரு ரத்தன்வேல் அவர்களே, தமாக கொங்கு மண்டல இளைஞர் தலைவர் திருமதி அபிராமி செந்தில்குமார் அவர்களே, மடத்துக்குளம் வட்டார தலைவர் திரு KM கருப்புசாமி அவர்களே, உடுமலை கிழக்கு வட்டார திரு ரவிச்சந்திரன் அவர்களே, நம்ம கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகிறது இந்த கூட்டத்தை சிறப்பித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.